மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தமிழக அமைச்சர்களும் கூடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஓ பன்னீர்செல்வத்துடன் வேறு யாரெல்லாம் போயஸ் தோட்டத்துக்கு வந்திருக்காங்க? ரத்திகா, தற்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இல்லமான போயஸ் கார்டன் இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பெரும்பாலான அமைச்சர்கள் தற்போது போயஸ் கார்டன் இல்லத்தில் உள்ளார்கள். அவர்கள் பல்வேறு விதமான ஆலோசனைகளில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக மூத்த அமைச்சர்களான எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்போது உடனுள்ளார்கள். அதேபோல மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான தம்பிதுரையும் தற்போது உள்ளேதான் உள்ளார். அதேபோல சட்டமன்ற கட்சியின் அதிமுகவின் கொறடா தற்போது அரியலூர் ராஜேந்திரனும் தற்போது உள்ளே உள்ளார். அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் பொதுச் செயலாளராக யாரை நியமிக்கலாம் என்பது குறித்து பல்வேறு விதமான ஆலோசனைகள் இன்றைய கூட்டத்தில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களாகவே தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர்கள் தினந்தோறும் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு வந்து செல்கிறார்கள். அவர்கள் பல்வேறு விதமான ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்துள்ள காரணத்தினால் மாநிலம் முழுவதும் துக்கமானது 7 நாட்களுக்கு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் பிறகு இந்த 7 நாட்கள் முடிவடைந்த பிறகு அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செயற்குழு கூட்டத்தில் யார் அடுத்த பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட உள்ளனர் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு அதன் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒப்புதலோடு அந்த அங்கீகாரத்தோடு அடுத்த பொதுச் செயலாளர் யார் இருக்கலாம் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த நடைபெற பொதுக்குழுவில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை கடந்த டிசம்பர் 30 2015 இறுதியாக பொதுக்குழுவானது அப்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவால் முன்னிலையில் நடத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போது இந்த ஆண்டு பொதுக்குழுவை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தற்போது மறைந்துள்ள காரணத்தினால் அடுத்ததாக பொதுச் செயலாளராக யாரை நியமிப்பது என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விதமான ஆலோசனைகள் தற்போது போயஸ் கார்டன் இல்லத்தில் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பொதுக்குழுவை கட்டாயமாக நடத்தி முடிக்க வேண்டும். அந்த வகையில் பார்த்தால் டிசம்பர் 30 முன்பாகவே அதிமுகவின் பொதுக்குழு கூட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு முடிந்தவுடன் அதிமுகவின் பொதுக்குழு கூடி அடுத்த பொதுச்செயலாளராக யாரை நியமிப்பது என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முதற்கட்ட ஆலோசனைகள் தான் கடந்த 3 நாட்களாகவே நடைபெற்று வருகிறது. ரத்திகா, ஸ்டாலின், நேற்று முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் போயஸ் தோட்டம் வந்திருந்தாங்க. எது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வர்றாங்க அப்படி அதுவும் தெரிய வந்திருக்கிறதா? ரத்திகா, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை கடந்த 27 ஆண்டுகளாகவே நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்தவர் ஜெயலலிதா. அவர் கடந்த 5ஆம் தேதி மறைந்ததை அடுத்து அடுத்ததாக கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது தற்போதைய நிலையில் அதிமுக ஆட்சியிலும் இருந்து வருகிறது. ஆட்சியை பொறுத்தவரை சுமூகமாக ஆட்சி மாற்றமானது நடைபெற்றுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த அன்றைய தினம் அடுத்த நாட்களே அந்த நள்ளிரவு 1 மணி அளவிலே டிசம்பர் 6ஆம் தேதி நள்ளிரவு 1 மணியே முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் உட்பட 32 பேர் பதவியேற்றார்கள். ஆட்சி மாற்றத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாகவே இந்த ஆட்சியானது சுமூகமாக மாறியது. அதே போல கட்சியிலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக யாரை நியமிப்பது, யார் அதற்கு தகுதியான நபர் என்பது குறித்தாலும் பல்வேறு விதமான யூகங்கள் இருந்தாலும் அதனை அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழு கூடிதான் முடிவெடுக்கும். அந்த வகையில் பொதுக்குழு தேதியை அறிவிப்பது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் தேவை என்பது குறித்தும் பல்வேறு விதமான ஆலோசனைகள் தற்போது அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோர் மிகுந்த ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். தற்போதைய முதல்கட்ட தகவல் படி நமக்கு கிடைத்ததுபடி தம்பிதுரை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அதிமுக
கட்சியின் பொருளாளராக ஆக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் தற்போதைய நிலையில் அதிமுக பொருளாளராக ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த ஒரு நிலையில் அதனை மாற்றி மக்களவை துணை சபாநாயகரான தம்பிதுரைக்கு பொருளாளர் பதவி தரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையனுக்கும் பல்வேறு முக்கிய பதவிகள் கட்சியில் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தலைமை நிலைய செயலாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளன. நிச்சயமாக, ஆனால் இது பல்வேறு விதமான யூகங்கள் மட்டுமே. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூடிதான் முடிவெடுக்கப்படும். இன்னும் 10 நாட்களுக்குள் அதிமுகவின் பொதுக்குழு கூடி இறுதியான முடிவு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா.